சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், ஏனெனில் விண்ணரசு அவர்களுடையது என்ற இறை வார்த்தை கேட்டாற்போல் இன்று இந்த அழகிய நன்னாளிலே நம்மளுடைய ஆலயத்தில் குழந்தைகள் தின சிறப்பு திருப்பலியையும் கலை நிகழ்ச்சிகளையும் நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த கலை நிகழ்ச்சிகளுக்கு சிறு பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் மறைக்கல்வி ஆசிரியர்கள், நம்மளுடைய பங்கு தந்தை, அருட்சகோதரிகள், அன்பிய பொறுப்பாளர்கள், தன்னார்வலர்கள் ஒவ்வொருவரின் சார்பாக இந்த நிகழ்ச்சிகளுக்கு குழந்தைகளாக உங்கள் ஒவ்வொருவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். முதலாவதாக குழந்தைகள் தினத்திற்காக வாழ்த்து கவிதை வாசிக்க செல்வி மோனா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பூத்த மலர்கள் எல்லாம் ஜோதிபுரத்திற்கு ஓடோடி வந்ததாம். ஏனென்றால் இங்கு தன்னை விட அழகான புன்னகை வீசும் சின்னஞ்சிறு மொட்டுக்களில் அழகை காண. இந்த அழகிய அரும்புகளுக்கு என் இனிய காலை வணக்கம். அழகான மலரை செல்வங்களே, துள்ளி திரியும் பட்டாம்பூச்சிகளே, உங்கள் பேச்சிலே உள்ளத்தில் மகிழ வைத்து கள்ளமில்லா சிரிப்பிலே நெஞ்சத்தை நெகிழ வைக்கும் அன்பு செல்வங்களே, நாளைய எதிர்காலமே. இறைவன் படைத்த படைப்புகள் அனைத்திலும் சிறந்த படைப்பாய் மனிதரை படைத்தார். ஆனால் அதிலும் குழந்தைகளாகிய உங்களையே அள்ளி எடுத்து முத்தமிட்டார். எனவே அன்பும் பாசமும் நிறைந்த குழந்தைகளே, இயேசுவின் மடியில் அமர்ந்து அவரது வார்த்தைகளை கேட்டு அவரின் பாதையில் நடந்து அவரை உங்களில் வைத்து இறைவனின் செல்வங்களாய் வாழ உங்கள் ஆசிரியர்கள் அனைவரின் சார்பாக குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். குழந்தைகளுக்காக அழகான ஒரு வாழ்த்து கவிதை கூறிய செல்வி மோனா அவர்களுக்கு நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக உங்களை எல்லாம் மகிழ்விக்க அழகிய கதை, கருத்துள்ள கதையோடு இன்று வந்திருக்கிறார் நம்மளுடைய ஆசிரியர் திருமதி ஜெயராணி அவர்கள். அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இயேசுவுக்கு புகழ். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? என்னடா? சரி. அதாவது இன்னைக்கு உங்களுக்கு என்னது குழந்தைகள் தின விழாவை சிறப்பிக்கிறதுக்காக நாங்க இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சரி, இப்ப நம்ம இந்த கதையில இருந்து நம்ம தொடங்கலாம். சரியா? கதை உங்களுக்கு பிடிக்கும் தானே? சரி. அதாவது ஒரு 2 கிராமம். இந்த 2 கிராமத்துக்கு நடுவுல ஒரு ஆறு, பெரிய ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த 2 கிராமத்துல உள்ள மக்கள் என்ன செய்வாங்கன்னா,
அந்த நதியில அதிகமா வெள்ளம் வந்துருச்சுன்னா இந்த கிராமத்துக்காரங்க இங்க போக முடியாது, இங்க இருக்கிறவங்க அங்கேயும் போக முடியாது. சரியா? தண்ணி வெள்ளம் வந்துரும்ல, அதனால அந்த நேரங்கள்ல அவங்க ரொம்ப சிரமப்பட்டாங்க. அப்படி இருக்கிற தருணத்துல அங்க என்ன விரும்புவாங்க? இங்க இருந்து பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போவாங்க, வியாபாரத்துக்காக வியாபாரிகள் இங்க இருந்து அங்க போவாங்க, நிறைய அவங்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்யறதுக்கு இங்க இருந்து அங்க போக வேண்டிய சூழல் இருக்குது. சரியாப்பா? அப்ப அந்த இடத்துல ஆறு, அவ்வளவு பெரிய ஆறு போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன தேவைப்படும்? என்ன தேவைப்படும்? பாலம். அப்ப அது ஒரு மிகப்பெரிய ஆறு. அந்த ஆறுக்கு பாலம் கட்டுறது பெரிய விஷயம், நடக்கவே நடக்காது அப்படின்னு அங்க உள்ள கட்டடவியல் நிபுணர்கள்லாம் அவங்களுக்குள்ள ஒரு கருத்து இருந்துச்சு. ஆனா அதையெல்லாம் தவிடுபடியாக்கணும், இந்த இடத்துல ஒரு பாலத்தை கட்டணும் அப்படின்ற ஒரு கனவோட ஒரு அப்பாவும் மகனும் இருந்தாங்க. யார் இருந்தாங்க? கதை கேக்குறீங்களா? நான் கேள்வி கேட்பேன், அப்ப பதில் சொன்னான். யார் இருந்தாங்க? அப்பாவும் மகனும் இருந்தாங்க. அவங்களுக்கு அது ஒண்ணுதான் கனவாவே இருந்துச்சு. இதை எப்படி நம்ம நடத்திடணும் அப்படின்னு ரொம்ப விடாமுயற்சியோட நிறைய காரியங்களை எடுத்து செய்யறதுக்கு அவங்களை தயார் பண்ணிக்கிட்டாங்க. அந்த பாலத்தை கட்டுறதுக்கான அவங்களுக்கு ஒரு அனுமதியும் கிடைச்சிச்சு. சரி தொடங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, அந்த பாலத்தை கட்ட ஆரம்பிக்கிறப்பயே யார் இறந்து போயிடுறா? அப்பா இறந்து போயிடுறாரு. யார் இறந்து போயிடுறா? அப்பா இறந்து போயிடுறாரு. அந்த பையனுக்கு என்ன செய்யறதுனே தெரியல, ரொம்ப மனசு தளர்ந்து போயிடுறான். ஆனாலும் அவனுடைய அந்த கனவை எப்படியாவது, அப்பாவோட கனவை எப்படியாவது நம்ம நிறைவேற்றணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடயே இருக்கான். அந்த மனசு தளர்றதெல்லாம் ஒரு பக்கமா போட்டுட்டு தன்னம்பிக்கையோட மறுபடி எந்திரிச்சு அந்த பாலத்தோட பணியை தொடங்கி என்னது ஒரு பாதி வேலை வந்துருச்சு. அந்த தருணத்துல அங்க என்ன நடக்குதுன்னா, அந்த பையனுக்கு மிகப்பெரிய ஒரு விபத்து ஏற்படுது. அந்த பையனுக்கு என்ன ஏற்படுது? விபத்து, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அந்த பையனுக்கு. அங்க என்ன நடக்குது? அவரு படுத்த படுக்கையா ஆயிட்டாரு. மகன் எப்படி ஆயிட்டாரு? படுத்த படுக்கையா ஆயிட்டாரு. உடம்புல எதுவுமே அசைவே இல்லை. ஒன்னே ஒண்ணு, அவருடைய விரல் மட்டும், அவருடைய ஒரே ஒரு விரல் மட்டும்தான் அசைவு இருக்கு. உடம்புல எந்த அசைவும் இல்லை. ரொம்ப மனசு அப்படியே என்னது, அப்படியே தள்ளண்டு அப்படியே நிக்கிற சமயத்துல அவர் கண்ணு முன்னாடி தெரிகிறது அந்த பாலத்தை கட்டணுன்ற கனவு மட்டும்தான். முயற்சி செய்யறாரு, இன்னும் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவர் முயற்சி செய்யறாரு. அப்ப தொடர்ந்து அவர் என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய மனைவி கிட்ட அவர்னால இன்னொன்னு என்ன தெரியுமா, பேச முடியாது. அவர்னால என்னது, நடக்கவும் முடியாது. இந்த மாதிரி சூழல்ல அவருடைய ஒரு விரல், அந்த சைகை தான் தன்னுடைய மனைவி கிட்ட அந்த ஒரு விரல் அசைவுல அவர் என்ன செய்யறாரு, பேச ஆரம்பிக்கிறார். பேசுனா வாயில பேசலாம், அசைவுலே சொல்றாரு. அப்ப அவங்க அதோடைய அந்த அசைவு இருக்கு பத்தியா, அதை வச்சு அந்த குறியீட வச்சு அவங்க, ஓ இவர் இதை சொல்றாரு, இவர் இதை கேட்கிறாரு. எப்படி பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்குது. விபத்து, அவர்னால எந்திரிக்க கூட முடியல. ஆனா அதுலயும் அந்த கனவை நனவாக்கணும் அப்படின்றதுல தன் மனைவி கிட்ட அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் சொல்ற அந்த குறியீடெல்லாம் அந்த அம்மா அப்படியே அதை இதை இப்படின்னு குறியீட விடல. அந்த பாலத்தோட பணியை நம்ம கண்டிப்பா செஞ்சே ஆரம்பிட்டு மனைவிக்கு அதை பத்தின அறிவை இந்த ஒரு விரல் அசைவிலே அவர் எல்லாத்தையும் சொல்றாரு. அந்த அம்மாவும் அந்த கணிதத்தை பத்தியும் அந்த கட்டடவியலை பத்தியும் நல்லா படிக்க ஆரம்பிச்சு இவர் சொல்ற அந்த குறியீடுல இவங்களும் சேர்ந்து அதுல பயணிக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் இவர் இதுல இருந்து வர்றதுக்கு முன்னாடியே இந்த அம்மாவுக்கு எல்லாத்தையும் அவருடைய கணிப்பு எல்லாத்தையும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆனா அவருடைய கனவு ஒன்னே ஒண்ணு, இந்த பாலத்தை கண்டிப்பா கட்டியே ஆகும் அப்படின்றதான். கடைசியில அவருடைய கனவு பலித்தது. 11 ஆண்டுகள் கழித்து அவருடைய கனவு, தந்தையினுடைய கனவு அவர் என்ன செய்தாரு, நிறைவேற்றுறார். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? விடா முயற்சி. என்னது? விடா
நாமளும் அப்படித்தான் குழந்தைகளே. கடவுளுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு தான் நாம இந்த உலகத்துக்கே வந்திருக்கோம். அவருடைய திட்டத்தை அவருடைய அந்த கனவை நனவாக்குறதுக்கு தான் நம்ம இந்த உலகத்துக்கே வந்திருக்கோம். இந்த உலகத்துல வாழ்றப்ப நம்ம இந்த உலக காரியங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனா கண்டிப்பா இறையரசு நெருங்கி வந்துகிட்டே இருக்குது. அதுக்கான எண்ணங்களையும் செயல்பாட்டுகளையும் நம்ம என்ன செய்யணும்? அந்த கனவை நனவாக்குறதுக்கு நம்ம கடவுளுடைய படை வீரர்களா சேனைகளா நம்ம விழித்தெழுந்து அதுக்கு நம்ம ஆயத்தமாகணும். நன்றி குழந்தைகளே. கதை பிடிச்சிருக்கா? நாமளும் தயாராகுமா? விடாமுயற்சியோட ஜபத்துல நினைச்சிருப்போமா? கண்டிப்பா. நாமெல்லாம் யாரு? இயேசுவோட சேனைகள், இயேசுவோட சேனைகள், படை வீரர்கள், இயேசுவின் கண்மணிகள். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நாம் கடவுளின் பிள்ளைகள். இறைவனுடைய திட்டத்தை செயல்படுத்த கடவுள் நம்மை இந்த உலகத்தில் படைத்துள்ளார் என்ற அழகிய கருத்தை கதை மூலம் எடுத்து கூறிய மறைக்கல்வி ஆசிரியை திருமதி ஜெயராணி அவர்களுக்கு நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக நாடகம் பார்க்கலாமா? ஓகே. இப்போ தீமையை நன்மையால் வெல்லுவோம். ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து பாடுங்க, சண்டை போடாதீங்க, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. அன்பு குழந்தைகளே, இந்த முதல் காட்சியில் நீங்கள் புரிந்து கொண்டது என்ன? என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? பொறாமை. பொறாமை பக்கத்துல யார் இருந்தா? சாத்தான் இருந்தாங்க. இதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நீங்க ஒவ்வொரு தடவை பொறாமைப்படும் போது சாத்தான் நம்ம கிட்ட வந்து தவறான காரியத்தை செய்யி அப்படின்னு சொல்லி நம்மள தூண்டிவிடும். அதுக்கு நம்ம அடி பண்ணிடலாமா? நோ, இல்லையா? அதே மாதிரி இந்த சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான வானதூதர் இருக்கார், இல்லையா? நம்மளுடைய தூய ஆவி எப்போதுமே நம்மளுக்கு வந்து நல்லதை மட்டுமே நம்மளுக்கு செய்யக்கூடிய ஒரு தூண்டுதலா கொடுக்கக்கூடியவர் தான் வானதூதர்களும் தூய ஆவி, இல்லையா? சோ அப்ப இந்த ரெண்டத்துல நம்ம எதை சூஸ் பண்ண போறோம்ங்கிறது கிறிஸ்துவ பிள்ளைகளாக நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும், இல்லையா? அப்ப பொறாமை, அதுக்கப்புறமா விட்டு கொடுத்தல். இது ரெண்டத்துலயும் நம்ம எதை ஃபாலோ பண்ணணும்? விட்டு கொடுத்தல். இந்த சின்ன வயசுலயே சின்ன சின்ன விஷயத்துக்காக நீ விட்டு கொடுக்கும் போது கடவுள் உனக்கு பெரிய ஆசீர்வாதங்களை கொடுப்பார் என்பதை நீ புரிந்து கொள்ள அழகாக நம்மளுக்கு நடித்து காட்டிய நம்மளுடைய மறைக்கல்வி ஆசிரியர்களுக்கு நமது நன்றிகள். ஒரு கிளாப் பண்ணிடலாமா? இந்த ஜனம் நீயே வச்சுக்க, பரவாயில்ல, நீயே. தேங்க்யூ. பாப்பா, பாப்பா, நீ எங்க இருக்க பாப்பா? ஸ்கூல்ல இருந்து வந்து எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? மணி 3 மணி நேரம். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் இப்பதான் ஸ்கூல்ல வந்தேன். கேம் விளையாண்டு இருக்கேம்மா. ஏமா தொந்தரவு பண்ற? ஐயோ, நீ என்னதே மொபைல் பார்த்துட்டு இருக்க? மொபைல் எல்லாம் பார்க்க கூடாதுமா. இல்லம்மா,
மனசுனால எவ்வளவு கண்ணகாதுமா நீ மொபைல் எல்லாம் பாக்கணுமா? கொஞ்சம் கூட விளையாடுக்கிறேம்மா. மொபைல் கீழ்படியாத அப்பதான் நீ என் பிள்ளை. மொபைல் பார்த்தீங்கன்னா உன் கண்ணை எவ்வளவு கெட்டு போகுதுன்னு உனக்கு தெரியுதாமா? எல்லாரும் நல்லா போன் பாருங்க, நல்லா கேம் விளையாடுங்க, அப்பதான் என் பிள்ளைங்களா இருப்பீங்க. பண்ணுவீங்களா? பாப்பா கொஞ்ச நேரம் படி பாப்பா. படிச்சதுக்கு அப்புறம் நீ மொபைல் பாருமா. கண்ணு எவ்வளவு கெட்டு போகுதுன்னு உனக்கு தெரியுதாமா? பாடப்புக்கும் படிக்கிறதுக்கு முதல்ல பைபிள் கொஞ்ச நேரம் படிச்சுட்டு நீ படிச்சாதான் உனக்கு படிக்கிறதெல்லாம் மனசுல பதியுமா. அதனால ஒரு 5 நிமிஷம் பைபிள் படிக்கணும். ஓகேவா? ஏசப்பா குழந்தைகளுக்கு நல்ல புத்தியை கொடுக்கறதே ஏசப்பா. அவங்க நல்ல படிக்கிறதுனால ஞானத்தை கொடுத்து இந்த மொபைல் பார்க்கறதுனால கண்ணுல எவ்வளவு கண்ணுக்கு கெடுதின்றது ஏசப்பா. நீங்க தான் அவங்களுக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும் ஆண்டவரே. குழந்தைங்களை கடவுளோட பிள்ளைங்க ஒருத்தர் விட்டு கொடுத்து அன்பு செஞ்சு வாழணும். தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். அதுதான் கடவுளோட பிள்ளையா இருக்கிறதுக்கு அதுதான் அடையாளம். நீங்க என்ன பண்ணணும், அப்பா அம்மா சொல்றதை கேட்டு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். தேவையில்லாத வேலைகள் எல்லாத்தையும் எடுத்து அதெல்லாம் செய்யக்கூடாது. அன்பு மாணவ செல்வங்களே, இந்த 2வது காட்சியில அன்பு வெறுப்பு அப்படிங்கிற 2 கருத்தை பத்தி நம்ம பார்ப்போம். நம்மளுடைய இறைவன் நம்மளுக்கு என்ன சொல்லி தராரு? தன்னைத்தான் நேசிப்பது போல பிறரையும் நேசிக்கணும். அப்ப நீ உன்னோட வீட்டுல உன்னோட பெற்றோர் கிட்டையும், ஸ்கூல்ல உன்னோட ஆசிரியர்கள் கிட்டையும், பெரியவங்க கிட்டையும் அவங்கள மதிச்சு அன்பா நடக்கும் போது நீங்க கடவுளுடைய செல்ல பிள்ளைகளா மாறுவீங்க. கட்டாயம் அன்பு செய்வீங்களா? யாரையுமே உங்களுடைய வாழ்நாட்கள நீங்க வெறுக்க கூடாது. அப்ப நம்ம கடவுளுடைய விண்ணரசுல சிறிய பிள்ளைகளா நாமளும் விண்ணரசுக்குள்ள நுழைய முடியும். காட்சி 3. இப்போ நீங்க பார்க்கக்கூடிய இந்த காட்சியானது கோபம், மன்னிப்பு. இத 2த்தையும் வச்சு இப்ப நீங்க வந்து ஸ்கிப் பார்க்க போறீங்க. பிள்ளைங்களா, நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் புரிஞ்சுச்சா? புரிஞ்சுதுங்க சிஸ்டர். நாளைக்கு டெஸ்ட் இருக்கு, 2 பேரும் படிச்சுட்டு வந்துருங்க. சரியா? ஓகே சிஸ்டர். நம்ம நல்லா படிச்சோம் இல்லையா? நாளைக்கு செம்மையா எழுதுவோம், நல்ல ஸ்கோர் பண்ணுவோம். ஓகேவா? நம்ம மேல படிக்கவே புரிஞ்சுதான் சிஸ்டர் சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு புரிஞ்சுதா? எனக்கும் ஒண்ணும் புரியல. என்ன பண்ற? அவங்க கிட்ட கேட்போமா? புரிஞ்ச மாதிரி பேசுறாங்க, அவங்க கேட்கலாம். சரி, எங்களுக்கு புரியவே இல்லப்பா சிஸ்டர் சொன்னது. உங்களுக்கு புரியுதுன்னு நல்லா புரிஞ்சு நான் நல்லா கவனிச்சோன்னே சத்தியம் மாட்டேன். ப்ளீஸ்ப்பா எங்களுக்கு சொல்லி கொடுங்கப்பா. எங்களுக்கு ஒண்ணுமே புரியலப்பா. சொல்லி கொடுக்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நாங்களும் கவனிச்சு பார்த்தோம். ஆனா எங்களுக்கு புரியவே இல்லை. உங்களுக்கு சொல்லி கொடுத்தா நாளைக்கு படிக்கிறது அதெல்லாம் சொல்லி தர முடியாது. அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாதீங்க. அப்பதான் நீங்க ஏன் பிள்ளைங்களா இருக்கீங்க. சரியா? கோபப்படு, நல்லா கோபப்படு, சண்டை போடு, முடிய பிடிச்சி இழுத்துக்கோ. இப்படி எல்லாம் கோபப்பட நீங்க ஏன் பிள்ளைங்களா இருக்கீங்க. பண்ணுவீங்களா? சொல்லி கொடுப்பீங்களா மாட்டீங்களா? கடைசியா இருக்கும். சாத்தான் பிள்ளைங்களாக இருக்கு, கோபப்படணும். கோபப்படுவீங்களா? லாஸ்டா கேட்க சொல்லி தருவீங்களா மாட்டீங்களா? பரவாயில்ல, நீங்க சொல்லியே தர வேண்டாம், நாங்க பாத்துக்குவோம். யார் ஜெயிக்கிறேன்னு பாப்போம். அவங்கள மன்னிச்சிருவாங்க. நமக்கே அவங்க மன்னிச்சிருவாங்க. சரிப்பா, நீங்க சொல்லி கொடுக்கனாலும் பரவாயில்ல. எங்க கூட சண்டை போடாம இருங்க, அதுவே போதும். கடவுளோட பிள்ளைங்க ஒருத்தரை மன்னிச்சு வாழுங்க. உங்களுக்கு தெரிஞ்சதா அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. அப்பதான் நீங்க கடவுளோட பிள்ளையா இருப்பீங்க.
கோபம் வந்தாலும் பாவம் செய்யக்கூடாதுன்னு இருக்கு. கோவப்படுங்க, ஆனா அந்த கோபம் வந்து உங்களுக்கு பாவமா மாறக்கூடாது. கடவுள் வந்து நம்ம மேல எப்படி அன்பு செஞ்சு ஒருத்தரை விட்டு கொடுத்து இந்த சிலுவையில நமக்காக மறித்து தன்னோட அன்பை வெளிப்படுத்தினாரு. அதனால நீங்க 2 பேரும் சமாதானமா இருங்க, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. சாரி ஆன்டி, சாரி ஸ்டெல்லான்னு சொல்லிட்டாரு. அன்பு மாணவ செல்வங்களே, இப்ப நீங்க பார்த்தது கோபம், மன்னிப்பு. இதுல நீங்க எதை தேர்ந்தெடுக்க போறீங்க? மன்னிப்பு இல்லையா? கட்டாயமா மற்றவர்கள் தவறு செய்யும் போது அவங்க மேல கோபப்படாம நீங்க வந்து மன்னிக்கணும். ஒண்ணுமே வரல. குழந்தைகளே, நீங்கள் அனைவரும் தீமையை நன்மையால் வெல்லுவோம் என்ற உறுதியை இன்று நீங்கள் எடுக்க வேண்டும். தீமையை எதால வெல்லணும்? நன்மையால். நன்றி. God bless you. சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே, உங்க வார்த்தைக்கு ஈடு இல்லை. சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே, உங்க வார்த்தைக்கு ஈடு இல்லை. ஒருபோதும் கைவிடாமல் என்னையும் காத்தாரே, ஒரு நாளும் விளங்கிடாமல் என்னையும் கண்டாரே. ஒருபோதும் கைவிடாமல் என்னையும் காத்தாரே, ஒரு நாளும் விளங்கிடாமல் என்னையும் கண்டாரே. அழகாக நடனமாடிய மறைக்கல்வி ஆசிரியர்களுக்கு நமது நன்றிகள். இறுதியாக இப்போ உங்களுக்காக ஒரு சின்ன ஜெபத்தோட இந்த நாளை நம்ம நிறைவு செய்வோம். எந்திரிச்சு நிக்கலாமா? எந்திரிச்சு நில்லுங்க. ஜெபத்தோட நம்ம நிறைவு செய்யறோம். ஆசிரியர்கள் குழந்தைகள் மீது கைகளை வைத்து அவர்களுக்காக ஜெபிக்கும். இன்னைக்கு வந்து குழந்தைகளுக்காக ஸ்பெஷலா நம்ம பிரேயர் பண்றோம். பிரைஸ் தி லார்ட். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். முதற்கண் உங்கள் அனைவருக்காகவும் நான் இயேசு கிறிஸ்து வழியாய் என் கடவுளுக்கு நன்றி கூறுகின்றேன். ஏனெனில் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை உலகம் முழுவதிலும் தெரிந்திருக்கின்றது. ரோமையர் 1:8. அன்பு இறைவா, இங்கு கூடியிருக்கும் அனைத்து குழந்தைகளுக்காக நன்றி கூறுகின்றோம். குழந்தைகள் நீர் தந்த அன்பு பரிசுகள். எனவே அவர்களை கொண்டாடுவதில் மகிழ்கின்றோம். அவர்களின் கனவுகள், திறமைகள், ஆற்றல்களுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இவ்வளவு அருமையான குழந்தைகளை எங்கள் பங்கிற்கு தந்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவர் பற்றிய அச்சமே ஞானத்தின் தொடக்கம் என்று சொன்ன இறைவா, இதோ எங்கள் குழந்தைகள் இறை அச்சத்தில் வளரவும், நல்ல உடல் நலனுடன் வாழவும், நற்கல்வி பயிலவும், ஞானத்தில் ஒளிரவும் தேவையான அருளும் வழிநடத்தலும் தந்தருளும். அவர்கள் இயேசுவை போன்று ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவர்களாக வாழ அருள் புரியும். உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் அன்றோ என்று சொன்ன இறைவா, இதோ நாளைய தலைமுறையினரான இன்றைய குழந்தைகளை
நீர் அவர்களுக்கு வகுத்த அழகான திட்டத்தில் வழிநடத்தி செல்லும். தீமைகளின் பிடியிலிருந்து அவர்களை விடுவியும். அவர்கள் பலவீனமாக உணரும் போது அவர்கள் கைகளை பிடித்து, பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கின்றேன் என்று அவர்களுக்கு நினைவூட்டும். பிள்ளைகள் ஆண்டவர் அருளும் செல்வங்கள் என்றும், நல்வழியில் நடக்க பிள்ளையை பழக்கு என்றும் அருளிய இறைவா, உமது செல்வங்களை இவ்வுலகில் வழிநடத்த நீர் அவர்களுக்கு வழங்கிய பெற்றோர், ஞான பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களை ஆசீர்வதியும். அவர்கள் குழந்தைகளை உமக்கு உகந்த பாதையில் பொறுமையுடனும் அன்புடனும் மகிழ்வுடனும் வழிநடத்த தேவையான ஆற்றலை தந்து ஆசீர்வதியும். எங்கள் பங்குள்ள அனைத்து இல்லங்களும் உமது ஆசிரியரால் அமைதி, ஒற்றுமை மற்றும் அன்பில் நிறைந்திருக்க செய்யும். எங்கள் பங்கு தந்தையுடனும் எங்கள் பங்கு மக்கள் அனைவருடனும் இணைந்து நாங்கள் ஒரே குடும்பமாக அன்பில் இறை நம்பிக்கையிலும் வளர அருள் புரியும். உலகின் ஒளி உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க என்று இயேசு சொன்னதற்கு ஏற்ப இறைவா, இந்த குழந்தைகள் செல்லும் இடமெல்லாம் சிறந்து விளங்கவும் உமக்கு சாட்சிகளாகவும் இருக்க செய்தருளும். எனக்கு வலுவூட்டுகின்ற இயேசுவின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்பதை அவர்களுக்கு நினைவூட்டி வலுவூட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு குழந்தையையும், குறிப்பாக ஒடுக்கப்பட்ட குழந்தைகள், ஆதரவற்ற குழந்தைகள் மற்றும் மாற்றுத்திறனாளி குழந்தைகள், இந்த குழந்தைகளிடத்தில் உமது அன்பு கரங்களில் ஒப்படைக்கின்றோம். அவர்களை வழி நடத்தி பாதுகாத்து நீர் அவர்களுக்கு வகுத்த திட்டத்தில் வளர அவர்களுக்கு உதவும். எங்கள் ஜெபங்களை கேட்டமைக்காக இறைவா உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆமென். எல்லாரும் சேர்ந்து விண்ணுலகில் இருக்கும் எங்கள் தந்தையே, ஜெபா அப்படியே கூட்டிட்டு போயிடலாம் குழந்தை. பேரண்ட்ஸ் வந்துட்டாங்க, குழந்தைங்களை பார்த்து அனுப்பிச்சிடலாம்.